guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விஜயோட ஸ்பீச் கேட்டு. அவரோட லாஸ்ட்டாக ஸ்பீச் கேட்கும்போது ஆஹா இதான் இதுக்கப்புறம் ஜனநாயகன் வரும், அதுக்கப்புறம் தான் இனி அரசியல் பேச்செல்லாம் கேட்போம்னு அப்போ நினச்சிருந்தோம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரியா நடந்தது? படமே வரல, ஆனால் அடுத்த அரசியல் பேச்சுக்கு வந்துட்டாங்க. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட அரசியலில் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இதில் ஏதும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் அது பிரச்சனை இல்லாமல் அவர் கேட்ட அவரோட சின்னத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளவு நாள் தாவேக்கா டிவிகே அப்படின்னா இதான் கட்சி கொடி, அதோட ஃபேஸ் இதுதான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நமக்கு இப்போ புதுசாக ஒரு அடிஷன், நமது சின்னம் விசில் சின்னம், கப்பு முக்கியம் பிகிலே. அப்போ ப்ரீ பிளான் பண்ணி ஒரு அடியாக பார்த்து எடுத்து வைக்கிறார் ஐயா. கோட் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல, விசில் அடின்னு ஒரு பாட்டு வரும்ல. இப்போ அந்த பாட்டை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். காலையில் இப்படி நைட்டு தூங்கிட்டு ஈவன் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சொல்கிறாரு, என்ன படம் வரும்போது பெருசாக ஒன்றும் கொண்டாடல, இப்போ அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகுது, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அவரோட சின்ன விசில், அதுக்கு இந்த பாட்டு எங்களுக்கு தேவை கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நமது வெற்றி சின்னம் விசில் அப்படின்னா அந்த விசில் சின்னம் கிடச்சிருச்சு. அந்த விசில் சின்னத்துக்கு அப்புறம் அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது. அப்புறம் அந்த கரூர் இஷ்யூவை பற்றி டெல்லிக்கு 4-5 வாட்டி வான்னு கூப்பிட்டு மணிக்கணக்காக உட்கார வச்சு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மத்தியில் இப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். அவர் நான் சினிமா விட்டு விலகுறேன்னு அறிக்கை கொடுத்தாருல, அப்பையிலேருந்து இதுக்குள்ள இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, சக்குன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே கிட்ட எலெக்ஷனுக்கு நெருங்கிக்கிட்டு வருது. ஆஹா, என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்ப்போம். அவரோட ஸ்பீச் கேட்போம். லாஸ்ட்டாக ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பேசினதை கேட்டது, அதுக்கப்புறம் இப்போ இங்கே தான் பார்க்குறோம். சரி பார்த்துடலாமா? இது ஒரு 17 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எல்லாருக்கும் விசில் கொடுத்தாச்சு போல. நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? நீங்களே சொல்லுங்க. அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியும் உங்களுக்கு? அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்காது. சும்மாவே இவர் பேசுனா கத்துவாங்க, விசில் அடிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு விசிலே கையில கொடுத்துருங்க, நிறுத்த மாட்டேங்கிறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, நமக்கு இல்ல, மக்களுக்கு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? ஸோ இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அது வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மளை நம்புறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோட இருக்கணும்ல. அப்படின்னா
இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஏசியங்கள் ஜோசியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவரு கூட எல்லாம் யாரு வர போறா, அவங்க வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் நமக்கு புதுசா என்ன, 30 வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் கரெக்டா நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஷயம் நம்ம பிள்ளையாச்சு, நம்ம அண்ணனாச்சு, நம்ம தம்பியாச்சுன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது. நேற்று இந்த ட்விட்டர் பக்கம் இந்த கரியரின் உச்சம் அப்படின்னு இவர் முதல் பேசின அந்த டயலாக்ஸுக்கெல்லாம் ட்ரால் வந்துகிட்டு இருந்தது வீடியோஸில். அப்போ நான் யோசித்தேன், எப்பயோ பேசின டயலாகுக்கு ஏன் இப்போ ட்ரால் பண்ணுறாங்கன்னு. ஸ்பீச்சை எடுத்து பார்த்தா அதை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. இப்போ சொன்னார்ல கரியத்தின் உச்சம், இப்போ சொன்னார்ல, அவர் சொல்ல சொல்ல புதுசு புதுசாக ட்ரால் பண்ணுறாங்க. நான் நேற்று பார்த்துட்டு யோசித்தேன், இது எப்பயோ சொன்ன டயலாகு சம்மந்தமே இல்லாமல் ஏன் இப்போ வீடியோ வந்திருக்குன்னு பார்த்தா இப்போ சொல்லியிருக்காரு. இப்பயும் அது ஒரு பழக்கமாகி இப்போ அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இது என்ன முதல்வன் படமா, ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். ஒரு ஆள் எங்கேயாவது இருந்து கத்துனா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அது தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேட்கிறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல? யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது, செய்வீங்கல்ல? தயவு செஞ்சு எல்லாரும்
கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல. சரி, நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. அதுல கொஞ்சம் டவுட் இருக்கு போல. அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம என்ன செய்ய போறோம்? மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. மக்கள் கிட்ட போகணும், மக்களோட மக்களாவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். அதுக்காக நாம என்ன செய்ய போறோம், என்னெல்லாம் செய்ய போறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஆரம்பிக்கலாமா? இப்பதானா இந்த ரெண்டு கட்சிகள், ஆண்ட கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம். ஆனா நமக்கு நம்ம டிவிகேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம். அங்க ஜனநாயகம் திருட்டுறாம நம்ம பாத்துக்கணும். ஒவ்வொரு ஓட் ஏங்க ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க மப்டியில் அலைவாங்க போல இருக்கு. யாரு என்ன அப்படின்னு நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டுல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. ஓ, எனக்கு இப்பதான் நான் பார்த்த ஒரு மீமும் யூஸ்வலாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு மீம்ஸ் பார்ப்போம்ல, நான் ரிவர்ஸில் பண்ணியிருக்கேன் பாருங்க. நேற்று முந்தின நாளில் உட்காந்து மீம்ஸை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் இப்போ இவர பேச்சை கேட்க கேட்க இதுக்கு தான் இதுவாங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஏதோ ஒரு படத்தில் எல்லாரையும் லாரியில் ஏற்றி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அது மாதிரி இவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி இவர் இப்போ சொல்லியிருக்காருல்ல எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு, மம்படியாக வந்து ஓட்டு போட வைக்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு மீம் பார்த்தேன். என்னென்னா, நம்ம விக்ரம் படத்தில் க்ரௌடெல்லாம் கடைசியில் நடந்து போகும்போது ரோலெக்ஸ் அந்த குரூப்பில் கமல் சார் இப்படி திரும்பி பார்ப்பாரு, இல்லை தீங்கிற பிஜிஎம் இல்லை இந்த இப்போ இருக்கிற அந்த ஜென்சி எல்லாம் கேட்குறாங்களா, 90s கிட்ஸ் அவங்கெல்லாம் கேட்குறாங்களா, ஏங்க இந்த ரெண்டு கட்சியும் இப்படி இவ்வளவு பண்ணுதுன்னு தெரிஞ்சும் திருப்பி அவங்களுக்கு இந்த ஓட்டு போடுறது யாருங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா, அந்த கூட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் இப்படி தந்தின்னு திரும்புறாரு. யாருன்னு பார்த்தா 80s 70s 60s இருந்த பிறந்த குழந்தைங்களா. நீங்க தானே அதெல்லாம்? எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. எப்படி யோசிச்சிருக்காங்க இவங்க வந்து இந்த சோசியல் மீடியாவில எல்லாம் வெளியெல்லாம் வர்றது கிடையாது. செழிப்பரிசல் மாதிரி உடனே இருந்து ஓட்ட போட்டு வேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. யாரு சார் இவ்வளவுலாம் பேசுறாங்க, இல்ல மேடை போட்டு இப்படி எல்லாம் பண்றது தெரியுதானே, இருந்து எப்படி சார் உங்களுக்கு ஓட்டு விடுது யாரு? திரும்பி பார்த்தா விக்ரம் பிஜிஎம்மோட திரும்பி பாக்குறாங்களா. ஆஹா, அரே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க தானே அது. ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர். நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா செயல்பட விடணும். நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம். நீங்க தான் நம்மளுடைய இந்த BLAs பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்துல நின்னு வேலை பார்க்க போற ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். போடா சொல்லவே இல்லை. நான் ஏன் இதை எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த தீய சக்தி எப்படி, இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளு எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாசத்துல ஏப்ரல் இல்லையா? அப்போ அப்படிதான் நினைக்கிறேன். இவர் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன்னா, நீங்கள் இந்த ட்விட்டர் பக்கம்லாம் போனீங்கன்னா இவர் சொல்கிற அந்த மற்ற கட்சியோட பேர் இருக்குல்ல, அதை மறந்துட்டாங்க. இப்போ இந்த கட்சி சார், அந்த கட்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது சார் நம்ம தீயசக்தி அப்படின்னோன்னு அவங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு 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 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ஸ்டேஜில் பேசி சீல் குத்திட்டாரு, பிராண்ட் ஆக்கிட்டாரு. இப்போ இவர் சொல்கிற இந்த தீயசக்திங்கிற பேரை சொன்னாதான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அவங்க ஒரு பவர்னா இந்த ஆளும் லேசுப்பட்டு வரல போல இருக்குல்ல. சும்மா ஸ்டேஜில் பேசுகிற ஒரு வார்த்தையே இப்படி தீ மாதிரி பரவுது. நீங்க செய்ய போற அந்த களப்பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா, சத்தியம்னா, உங்களோட உழைப்புல அதை காட்டுங்க. அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே? உங்க எல்லாரையும் ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். குட்டி கதை. சொந்த நாட்டிலே ஒரு கூட்டம் அபகரிக்குது. சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. ஸோ வேற வழி இல்லாம அந்த நாட்டை விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுத்தி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டையே திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா? நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் தான். அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைச்சது சின்ன மருது, பெரிய மருது, சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் தான். ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி அந்த 2 பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டையை திருப்பி மீட்டு எடுத்தது வேலு நாச்சியார். அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர் படை, ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால அந்த 2 படை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும் போது, இத்தனை சின்ன மருது, இத்தனை பெரிய மருது, இத்தனை சையது கார்கிகள் என் கூட இருக்கும் போது நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதா? அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த டிவிகே படை, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த பெண்கள் படையை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான், ஒரு பவர் பேக்ட் ஃபோர்ஸ். இவ்வளவு நாள் இதை நாம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல, மிலிட்டரியோட பெரிய ஃபோர்ஸா இருக்குது, வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல, அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம், ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இந்த பால்ஸ் வரும்ல, நம்ம அந்த ஓட் பண்ற மாதிரி, அதுல
ஒரு 4 கட்சியோட இதை போட்டு இதில் யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் ஆன்சர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நானும் உள்ளே போய் போட்டு பார்த்தேன். டிவிக்கே கிட்டத்தட்ட 89% ஓட்ஸு. மற்ற கட்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி, ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, அது பார் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதில் வந்து இதில் என்ன 89% இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் 10%, 2% அப்படி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது தான் நான் பார்த்தேன் அந்த விக்ரம் ரீலு. சாரி, இவங்க இந்த 60s இந்த 70s 80s கிட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் இல்லை. அப்போ அவங்க இதுக்குள்ள அடங்க மாட்டாங்க. அவங்க நினைச்சு என்ன பண்ணுவாங்களோன்னு தெரியாது. அவங்க தான் இருக்கிறதுலே இந்த டிசைடிங் ஃபேக்டர் அவங்க தான் போல இருக்கு. நமக்கு அது நல்லாவே தெரியும். அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர், தர்மத்தாயின் தவ புதல்வன், தலைவரின் பொற்கரங்களால் அதுக்கு கை காட்டினாரா இல்லாட்டி கொஞ்சம் இருப்பான்னு கை காட்டினாரா? மனசுல அதை நினைச்சிருப்பாரு. ஏங்க இந்த மாதிரி ஆளுங்க தாங்க ஏத்தி விட்டு தள்ளி விடுறது. அவருக்கு லைட்டா சிரிப்பு. இது எனக்கே நல்லா இருக்கே, விஜய் வந்து வேற எதுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அதை மைண்ட்ல போட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது தம்பி வேணா சொல்லிட்டேன், பேசாம இருங்க. என்னடா இந்த வீடியோ அதுல வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. இதனாலதான் பிளான் பண்ணி பிகில்னு ஒரு படமும் நடிச்சாரு போல இருக்கு. பிளான் பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணாமல் வரவும் முடியாது, வரவும் கூடாது. ஆனால் ஒரு மாதிரி கட்சி கொடியை இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. இதான் எங்களோட கட்சி கொடின்னு தூக்கி காட்டுன்னு அந்த டைம்ல இருந்து இப்போது எலெக்ஷனுக்கு 3 மாதம் தான் இருக்குன்னு சின்ன வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் இப்போ யூஸ்வலாக எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா கட்சியும் இப்படி தானே பேசுவாங்க, நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், நாங்கள் தான் வருவோம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் யாராவது ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய வசனம் பேசினவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அது இயற்கைன்னு. ஆனால் இந்த முறை கதை வேறங்க. இவருக்கு ஹேட்டர்ஸ் ஜாஸ்தி இல்லை. மற்ற அரசியல்வாதிகளுக்கு நடக்காதது இவருக்கு நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவர் பேசினது சப்போஸ் இவர் ஜெயிக்கல அப்படின்னா இந்த வரலாம் மாப்பிள்ளை அப்படின்னு அவர் என்னென்ன பேசினாரோ, என்னென்ன பேசின பாத்தியா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பேசினாரோ அது எல்லாத்துக்கும் எடுத்து ட்ரால் மீம்ஸ் வந்து மாசக்கணக்காக வச்சு செய்யறதுக்கு அதுக்கும் ரெடியா இருப்பானுங்க. வின் பண்ணாலும் அந்த சைடு இருக்கு, வின் பண்ணுனா அது வேற, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுலயும் ஏதாவது குட்டையை குழப்ப பார்ப்பாங்க, ரீகவுண்டிங் போவோம், ஏதோ இது நடந்துருச்சு அது நடந்து ஏதாவது பண்ணுவோம் பார்ப்போம். இன்னொரு 3 மாசம் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.